சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. அழகான இந்த புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அன்று நாம் நம்ம இல்லத்தில் தினந்தோறும் 1008 ஸ்ரீ ராம ஜெயம் ராமநாமங்கள் வீட்டில் தினந்தோறும் பாடப்பட்டது. இதுவரையில் அப்பா சொன்ன வாக்கின்படி எம் சிவபெருமான் தாய் தந்தை அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரர் சொன்ன அந்த அறிகுறியின்படி நாம் தினந்தோறும் பட்டாசி முதல் வாரத்திலிருந்து தினந்தோறும் நம்ம ஸ்ரீராம நாமங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். வீட்டில் 1008 தடவை, பிறகு 216 தடவை சிவநாமங்கள். அதில் அவ்வளோ விசேஷம் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம வீட்டில் பாடிட்டுருக்கோம். அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் யாருக்கும் ஒரு மாடுக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தர் வீட்டில் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு உடல்ல இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பாதிக்குதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க, அம்மா இப்படி இருக்குது, நீங்கள் சாமிக்கிட்டே வேண்டிக்கோங்க அண்ணும்போது யார் நமக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்களோ அவங்க சார்பாக அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் ராமநாமங்கள் 1008 நாமங்கள் வீட்டில் சொல்லப்படும். யார் சொன்னாரோ அவங்களுக்காக, யாருக்கு உடல்நல சரியில்லையே இல்லாமல் இருக்கோ அவங்களுக்காக, யாருக்கு என்ன தடை இருக்கோ நியாயமான தடை, நியாயமான கோரிக்கை, யாருக்கு எந்த குறை இருக்குன்னு நமக்கு சொல்லி கால் பண்ணி சொல்கிறாங்களோ அம்மா அப்பா சொன்ன வாக்கின்படி லோக நன்மைக்காக நம்ம வீட்டில் அவங்களுக்கு பேர் சொல்லி அவங்களுக்காக ராமநாமங்கள் ஸ்ரீ ராம ஜெயம் ராமநாமங்கள் பிறகு சிவநாமங்கள் ஓம் நமச்சிவாய் என்று 216 தடவை 1008 நாமங்கள் 1008 ராமநாமங்கள் ராமநாமத்தோட நம்ம இல்லத்தில் தினந்தோறும் சொல்லப்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப தீராத கோரிக்கை நடக்காமல் இருக்கா சொல்லுங்கள், உங்களுக்காகவும் நாம் பாடுவோம் நம்ம இல்லத்தில். அந்த வரிசையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ராமநாமங்கள் 1008 ராமநாமங்கள் பிறகு 216 சிவநாமங்கள். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால் கண் ஆப்ரேஷன் நடந்தால் ஐயா குமரவேல் ஐயா அவர்களுக்காக தான் இந்த ஸ்ரீ ராம நாமங்கள் 1008 நாமங்களும் பிறகு 216 தடவை நமச்சிவாய நாமங்கள் அவங்கள குறிப்பிட்டு தான் இன்றைக்கி நம்ம இல்லத்தில் நம்ம சொல்ல போகிறோம். அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் ஆகிருக்கு, கண் பார்வை நல்லா தெரியட்டும் அதை சொல்லி நம்ம வீட்டில் பிரார்த்திக்கிறோம். அவங்களுக்காக நாம் ஏன் கும்பிடுறோன்னு சொன்னால் காரணம் இருக்குது. இந்த பிரதோஷ நாளில், முக்கியமாக இந்த பிரதோஷ நாளில் அவங்களால முடிஞ்ச காணிக்கை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அனுப்பிச்சி விடுவார். சரி, நாமளும் அதை திருப்பி அனுப்பாமல் சில காயங்கள் நம்மளால் மறக்க முடியாது. இன்னார் இப்படி நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, நம்ம மனசில் அது பதிச்சு போயிருக்கோம், இருந்தாலும் அவங்கள நம்ம மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படி இருந்தாலும் சில இடத்துல தர்மகாரியமாக அந்த 101 ரூபா இல்லை 51 ரூபான்னு சொல்லி இந்த காணிக்கை அனுப்பிச்சுடுவாங்க பிரதோஷ நாளில். அப்போ இறைவனுக்கு அவர் தர்ம காணிக்கையாக நமக்கு அனுப்பிவிடுறாங்களே, சரி அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் வேறு சொன்னாங்க, சரி அவங்களுக்காக நாம் ஏதாவது செய்யலான்னு சொல்லிதான் இந்த அழகான அமிர்த ராமநாமங்கள் பிறகு சிவநாமங்கள். இன்றைக்கி அவருக்காக தான். அவங்களோட பேர் சின்ன குமரவேல் ஐயா, அவர் தாராபுரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. இன்றைக்கி அவங்கள நினச்சி நாம் அவங்க சீக்கிரமாக குணமாயிட்டோம், நல்லா கண் பார்வை திட்டோன்னு சொல்லி இன்றைக்கி நாம் ராமநாமங்கள் பாடப்படும் நம்ம இல்லத்தில். உங்களுக்கு ஏதாவது இருந்தால் எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். உங்களுக்காகவும் அது நியாயமான கோரிக்கை இருந்தால் கண்டிப்பாக நானும் உங்களை பேர் சொல்லி நம்ம வீட்டில் நடக்கும். அதை நீங்களும் வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கலாம் இல்லையா, சொல்லுங்கள், நாம் பாடுவோம். லோக நன்மைக்காக வாழணும் இல்லை, நமக்காக வாழ்வது எம்ம சுயநலம், பிறருக்காக வாழ்வது பொதுநலம். சிவபெருமானியை போற்றி போற்றி. ஸ்ரீ ராம ஜெயம். அம்மா அப்பா சொன்ன உத்தரவின்படிதான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. நான் என்ன பாகம் செஞ்சவங்க மகளாய் பிறக்க சிவபெருமானே தாய் தந்தையே போற்றி போற்றி. ஸ்ரீ ராமன் நாமமே சத்தியம். பகவானே திருச்சிற்றம்பலம். மிருகப்பெருமானை போற்றி குலசாமி. நன்றி. அதே மாதிரி ஒரு 4-5 நாளுக்கு முன்னால் ஒருத்தர் பால் ஊற்ற நம்ம காம்பவுண்டுக்கு வருவார். அவர் நம்மளை பார்க்கும்போதெல்லாம் நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. பிறகு திடீர்னு ஒரு நாள், அம்மா சுவாமிக்கிட்ட நமக்காக வேண்டிக்கோங்க, ஏனென்றால் மாடு பால் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல அன்னு சொல்லும்போது மனசு ரொம்ப வலிச்சது. கவலைப்படாதீங்க, மாடுக்கு நல்லாயிடும், நான் அவங்களுக்காக சிவநாமமும் ராமநாமமும் நம்ம இல்லத்தில் சொல்கிறேன்ற மாதிரி நம்ம வீட்டில் கோமாதாக்காக 1008 நாமங்கள் ஸ்ரீராம நாமங்கள் பிறகு 216 தடவை சிவநாமங்கள் சொல்லப்பட்டது. பிறகு ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஐயா புண்ணியநாதன் அப்பான்னு அவர் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. எவ்வளோ சிரமம்னு சொல்ல வார்த்தை இல்லை. நமக்கு ஒரு வாய்ஸ் போடுறாங்க, அம்மா எப்படி இருக்கு, மனசு கேட்கவில்லை. நான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு சொல்லக்கூடிய ராமநாமம் புண்ணியநாதன் அப்பாவர்களுக்கு தான். அவருக்கு நல்லபடியாக வேலைக்கு சாப்பாடு கிடைக்கட்டும், அவர் எந்த குறையில்லாமல் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருக்காக ராமநாமங்கள் சொல்லப்படணும்னு சொல்லி அன்றைக்கி நினச்சிட்டேன். நேற்று அது நடந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நமக்காக வாழுவது என்ன, பிறருக்காக நாமங்கள் சொல்லி பாருங்கள், நாம் நல்லா இருப்போம். அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்போம். பகவானே, மீண்டும் சந்திப்போம். யார் நமக்கு கால் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்களுக்காக ராமநாமம் பாட. அது மட்டும் இல்லாமல் நம்ம இல்லத்தில் தினந்தோறு ராம 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 சீதா ராம 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 ஜானகி ராம 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 பாடப்படும், ஸ்லோகங்கள் சொல்லப்படும். சிவநாமமே போற்றி போற்றி, ராமநாமமே சத்தியம். நன்றி நன்றி. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்களை கூட நானுமே பகிர்ந்து கொண்டிருப்பேன். நன்றி. சிவபெருமானே போற்றி போற்றி. நன்றி நன்றி. ராம 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 ராம் ஹனுமந்த ராம ராம ராம் ராம 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 ராம் சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ஹனுமந்த ராம ராம ராம் ராம 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 ராம் ஜானகி ராம ராம